அன்யோங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு தயாங்கான ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்களா, பிடிக்கலனா வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன், டோன்ட் அடிக்ட் டு தி ஸ்டோரிஸ்டா. சரி, இப்போ வாங்க நம்ம எந்த ஒரு இன்ட்ரோவுமே இல்லாம நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ அப்படியே எஃப்எஃப் ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங்க தான் காமிக்கிறாங்க. நம்ம தயாங் வந்துட்டு அப்படியே ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு ஒரு ரூமில் அப்படியே உட்காந்து அப்படியே சாங் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு லேடி மேனேஜர் தான் வராங்க. அவங்க வந்துட்டு நம்ம தயாங் கிட்ட குட் மார்னிங் சார். சார் இதில் வந்துட்டு நமக்கு இப்போ நியூ அகாடமிக்லேருந்து நமக்கு நிறையா பேக்கப் டான்சர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கவங்களோட லிஸ்டர்ஸ்லாம் அதில் இருக்குது. இந்த ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாங்க சார் அப்படின்னு அந்த லேடி மேனேஜர் சொல்ல, நம்ம தயாங்குமே அங்கே இருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் அப்படியே ஒரு பேஜாக திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ கரெக்டாக ஒரு பேஜ் கிட்ட அவர் அப்படியே ஸ்டாப் ஆக அதில் இருக்க நேமை பார்க்குறாரு. அண்ட் அதில் இருக்க வந்துட்டு ஃபோட்டோவுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு சார் தயாங் சார் தயாங் சார் ஆ ஆ சொல்லுங்க மேனேஜர். அது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். எல்லாமே ஓகே தான். ஓகே அப்படின்னு நம்ம தயாங்க வந்துட்டு அப்படியே ஒரு விதமான அப்படியே ஷாக்கிங்லேயும் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த லேடி மேனேஜர் வெளியில் வராரு. ஸோ வெளியில் வந்ததுமே வெளியில் வந்துட்டு நம்ம பசங்க தான், அதாவது மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ அவங்க அப்படியே பார்க்குறாங்க அந்த மேனேஜர் வந்துட்டு அப்படின்னு நடந்து வராங்க. வந்துட்டு வந்தோடனே நம்ம ஜங்குக் தான் கேட்குறாரு, தயாங் என்ன சொன்னா ஓகே சொல்லிட்டேனான்னு கேட்க, உடனே மேனேஜர் வந்துட்டு தயாங் சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஸோ அவங்களுமே அப்படியே ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஓகே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா. ஸோ இப்போ அப்படியே நம்ம தயாங்க தான் உள்ளே காமிக்கிறாங்க. நம்ம தயாங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ அப்படியே நம்ம தயாங்க அப்படியே யோசிச்சுட்டே அந்த விண்டோ சைடு வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம தயாங்க இப்போ அப்படியே அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு, எங்கடி போனேன் இவ்வளோ நாளா? இப்போ என்னன்னா நீ பேக்கப் டான்சர் அப்படின்ட்டு நம்ம தயாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. நம்ம தயாங்க இப்போ அப்படியே யோசிச்சு பார்க்காரு. ஸோ 7 years பிஃபோர் தான் இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்கே அப்படியே ஒரு பொண்ணு செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ டான்ஸ் பண்ணிகிட்ருக்கப்பவே அப்படியே ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஸோ அந்த பொண்ணும் வந்துட்டு யாருங்கிற மாதிரி பார்க்குறா. அங்கேருந்து அப்படியே ஒரு லேடி தான் அப்படி உள்ளே வராங்க. வயன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, உடனே நம்ம வையன் தான் திரும்பிட்டு, மாம் நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே வையனோட அம்மா வந்துட்டு, எனக்காக வெயிட் பண்ணுறியா? பார்த்தா நீ எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, நம்ம வையன் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ யாருன்னு பார்த்தா பின்னாடி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஒருத்தங்களாக வரேன் அப்படியே நம்ம வையன் ஓடி போயிட்டு அங்கே இருக்கவங்க ஒருத்தங்கிட்டையும் போய் நிற்கிறா. நின்னதுமே வந்துட்டு ஹோபி வந்துட்டு வெல்கம் பேக்லாம் சொல்ல மாட்டேங்களா மேடம் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம வையன் வந்துட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம வையனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வையன் வந்துட்டு, சரி எல்லாரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எனக்காக நீங்கள் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரே டைமில் கோரஸா, ஐயோ இவளை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்ல, பையன் வந்துட்டு உடனே
ஆ என்ன எனக்கு எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா நீங்க? அப்ப நீங்க எல்லாருமே என்ன மறந்துட்டீங்களா? அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறா. உடனே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, ஏய் சும்மா சொன்னோம், எனக்கு வாங்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டுறாரு. பார்த்தா நம்ம வந்துட்டு பையனுக்காக ஒரு ஸ்டோரி புக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ நம்ம ஜின்னு அப்படியே பையனுக்காக வந்துட்டு ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹோபி வந்துட்டு பையனுக்காக ஹேண்ட்பேகு, அப்புறம் நம்ம சுகா வந்துட்டு பெர்ஃப்யூம், அப்புறம் நம்ம ஜமீன் வந்துட்டு பையனுக்காக டெடி பியர், நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவங்க 7 பேருமே ஒரே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு நம்ம பையனுக்காகவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம பையன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஆனாலுமே இப்போ வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி அவங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறா. பார்த்ததுமே அவளுக்கு வந்துட்டு அவ கண்ணு அப்படியே தேடுது, ஒரு பர்சன் எங்கடா போனாரு அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஜிமின் நோட் பண்ணிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க யாரையோ ரொம்ப தேடுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம வயன் வந்துட்டு ஆ ஆமா நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, த டே எங்க போனாரு, டே எங்க அப்படின்னு கேட்க, அன்னே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயானுமே திரும்பி பார்க்கறா. பார்த்தா நம்ம தேவாங் தான். அவர் அப்படியே உள்ள வராரு. ஸோ அவர் கையில் வந்துட்டு அப்படியே ஒரு பார்சல் இருக்கு. நம்ம வயன் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம தேவாங் கிட்ட நின்றுக்கிட்டு, தேவாங் நீங்கள் எங்கே போனீங்க, இவ்வளோ நேரமா நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தேவாங் வந்துட்டு ஜில்லு நீ என்னை தேடிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு வயன் வந்துட்டு கேட்குறா. உடனே தேவாங்க வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சா அதனால தான் லேட்டு அப்படின்னு சொல்ல, சரி எனக்காக நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என் ஜில்லுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு கெஸ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம வயன் வந்துட்டு திங்க் பண்ணுறான், என்ன வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு. நம்ம தயார் வந்துட்டு நான் உனக்காக ஒரு சொல்லலைனா நீ ஏன் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு அவர் கையில் இருக்க பார்சலை கொடுக்க, வயனுமே போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஒரு பிளேஸில் அப்படியே அழகாக உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஷூஸ் தான் இருக்குது. ஷூஸை பார்த்ததுமே வயன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. உடனே நம்ம தயாங் தான் வந்துட்டு வயனுக்கு அந்த ஷூஸ் எல்லாம் மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம வயனை பார்த்துட்டு கேட்குறாரு, உங்க அம்மா எல்லாமே சொன்னாங்க நீ ஏதோ டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்ந்துருக்கியாமே, அதனாலதான் உனக்கு எப்படியா இருந்தாலும் உன் காலெல்லாம் அடிப்படும் சொல்லிட்டு தான் உனக்காக வந்துட்டு ஷூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம தயாங் சொல்ல, நம்ம வயனுமே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்க ஹோபியுமே வந்துட்டு நாங்களும் கேள்விப்பட்டோம் மேடம் எதுவும் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களாம்மா, என்ன மேட்டர், ஒருவேளை மேடமா இதழாக போகிறீங்களா அப்படின்னு கேட்க, வயன் வந்துட்டு நான் ஐடல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்துட்டு அங்கே இருக்க நம்ம ஜங்குக் தான் அப்புறம் என்னத்துக்குடி தேவையில்லாம டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம வயன் வந்துட்டு நான் வந்துட்டு ஐடல்லாம் ஆக மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக்கப் டான்ஸராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம தயாங் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருமே லைட்டாக சிரிக்கிறாரு. உடனே நம்ம வயன் வந்துட்டு எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, சிரிக்காதீங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் பேக்கப், நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் உங்கள் யாருக்குமே பேக்கப் டான்ஸராக இருக்க மாட்டேன் அப்படின்னு வயன் சொல்கிறா. ஸோ சொன்னதுமே வந்துட்டு சரிம்மா நாங்கள் யாருமே சிரிக்கலை அப்படின்னு சொல்ல, ஸோ இப்போ அப்படியே வயனோட அம்மா தான் அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி வாங்க டைம் ஆச்சு, நமக்கு இன்னும் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஸோ நம்ம மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணணும், எல்லோரும் வாங்க வயன் கூட அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வயனோட அம்மா கூப்பிட, ஸோ மெம்பர்ஸுமே வந்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. நம்ம தயாங்குமே வந்துட்டு
வயன்கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாரு. நம்ம வயனுமே உட்காந்துட்டு அப்படியே அவ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. டான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறா. அந்த ஷூவை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா தயாங் வாங்கி கொடுத்ததுன்னு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம வயன் வந்துட்டு ரொம்ப நேரமா டான்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பா. ஸோ டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு. இப்போ வந்துட்டு வயனோட அம்மா வந்துட்டு வயன் ஐம் ஸோ 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 சாரிடா, இன்னைக்கு அம்மாவால் உன் கூட வர முடியாது, இன்னைக்கு லேட் ஆகும் போல, நீ வந்துட்டு நான் கேப் புக் பண்ணுறேன், நீ வந்துட்டு வீட்டுக்கு போ, அம்மா வந்துட்டு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வயனுமே சரி ஓகே அம்மா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம டயாங் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்போதான் கரெக்டாக வந்திருப்பாரு. ஸோ இவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே டயாங் வந்துட்டு கேட்டிருப்பாரு. டயாங் கேட்டுட்டு உடனே என்னோட அம்மாட்ட போயிட்டு மேனேஜர் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கேபெல்லாம் புக் பண்ண வேண்டாம், உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் சேஃபா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னோட அம்மா வந்துட்டு அது வந்துட்டு தயாங் உங்களுக்கே ஒர்க் இருக்கும், நீங்களும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுக்கிறேன், நீங்கள் எதுவும் ஒர்ரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு இங்கே நிம்மதியாக உங்கள் ஒர்க்கை பாருங்க. அவள் கேபில் போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்க அவள் போனாலா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் நானே அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஸோ வயனுமே வந்துட்டு ஆமாம்மா நான் தயாங் கூட போட்டுமா, ஏன்னா நான் தேட்டே கூட போய் ரொம்ப நாள் ஆச்சு, நாங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே போவோம்ல அப்படின்னு சொல்ல. உடனே என்னோட அம்மாவுமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வயன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க வயனோட அம்மா, இங்கே பாருடி நீ போனால் ஒழுங்காக இருக்கணும், தயாங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு தயாங்கிட்ட வந்துட்டு நீ கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வயனுமே வந்துட்டு புரிஞ்சுதுமா, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போகிறா. ரொம்ப விளையாட்டுத்தனமா அப்படியே ஜாலியாக பேசி ஆடிக்கிட்டே போகிறா. பையனோட அம்மா நில்லுடி, பொறுமையா போ, எங்கேயாவது விழுந்துடாத அப்படின்னு கத்துறாங்க. பையன் வந்துட்டு அதில் நான் விழுக மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு அப்படியே ஓடுறா. ஸோ இப்போ அப்படியே நம்ம தயாங் கூட நம்ம வயன் வந்துட்டு காரில் ஏறி அப்படியே போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம தயாங்கும் வயனும் தான் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம தயாங் வந்துட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட்ணுமா பசிக்குதான்னு கேட்குறாரு. வயன் வந்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது ஸோ அப்படின்னு வந்துட்டு நம்ம வயன் சொல்ல நம்ம தயாங்குமே வந்துட்டு கரெக்டாக போயிட்டு ஒரு ஷாப்பில் தான் போயிட்டு நிறுத்துறாரு. ஸோ நிறுத்திட்டு நம்ம வயனுக்காக வயனையுமே கதை ஓப்பன் அதாவது கார் டோர் ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம வயனுமே ஆர்டர் பண்ணுறா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வயன் வந்துட்டு டெசர்ட் ஐட்டமாக மட்டுமே தான் ஆர்டர் பண்ணியிருக்கா. நம்ம தயாங்க அதை பார்த்துட்டு என்ன நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டெசர்ட் ஐட்டமாக ஆர்டர் பண்ணியிருக்க, டெசர்ட் ஐட்டம் போயிட்டு இந்நேரத்தில் சாப்பிட்றையே உனக்கு எதுவும் கோல்டு பிடிக்காதா அப்படின்னு கேட்க. உடனே நம்ம வயன் வந்துட்டு எனக்கு எனக்கு டெசர்ட் ஐட்டம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுட்டே, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைத்தனமா அந்த இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு நம்ம தயாங்கு ஊட்டுறதுக்காக ஸ்பூன் வந்துட்டு இது பண்ணுறா. நம்ம தயாங் வந்துட்டு இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம வயனுமே அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே வீட்டர்கிட்ட சொல்லி பார்சல் பண்ண சொல்கிறா. ஸோ நம்ம தயாங்குமே கேட்குறாரு உனக்கு வேணும்னா புதுசு வாங்கிக்கலாம்ல, எதுக்கு ஏன்னு வந்துட்டு பேக் பண்ணுற அப்படின்னு கேட்க. இது ஒன்றும் இல்லை தயாங், இது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும், ஸோ நான் இதையே வந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம தயாங்கும் வந்துட்டு நம்ம வயன் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு நம்ம தயாங் வந்துட்டு அப்படியே வராரு. ஸோ நம்ம தயாங் வந்ததுமே காருக்குள்ளே வந்ததுமே மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம வயனுமே வந்துட்டு அங்கே இருக்க ஃபுட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து டெசர்ட் ஐட்டம் எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தயாங்கிட்ட கொடுக்க நம்ம தயாங் வந்துட்டு என்ன நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குற, உனக்காக தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்ல.
இல்லை தயம், நான் உனக்கு தான் வாங்கினேன். நீ மாஸ்க் போட்டிருந்தையா, நீ வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வந்துட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ண மாட்டேன். ரிமூவ் பண்ணால் நீ வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால நீ வந்துட்டு ரிமூவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்துட்டு உனக்காக இது எல்லாத்தையுமே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம தயாங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, பெரிய பொண்ணு ஐட்டியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட தலையை கூடி கொடுக்குறாரு. பையனுமே வந்துட்டு ஆமாம் பின்ன எனக்கு இப்போ 18 ஏஜ் ஆக போகுது, மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தயாங்க வந்துட்டு ஆஹா தெரியுது மேடம்க்கு இப்போ சம்மர் வெக்கேஷன் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் தயாங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம தயாங்கமே வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வயன்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம வயன் வந்துட்டு நம்ம தயாங்கிட்ட தயாங், நான் இப்போ புதுசாக ஒரு அகாடமிக்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, டான்ஸ் அகாடமியில். அங்கே வந்துட்டு எனக்கு உன்னை தெரியும்னு சொன்னால் அங்கே இருக்க யாருமே வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நான் போய் சொல்கிறாங்க தயாங் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம தயாங் வந்துட்டு சரி விடு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல, இல்லை தயாங் எனக்கு அவங்க எல்லாருமே நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம தயாங்குமே சரி விடு, ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம வயன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ நம்ம வயனுமே காரை விட்டு இறங்கி அப்படியே வெளியில் போயிட்டு நம்ம தயாவுக்கு பாய் சொல்லிட்டு க்யூட்டாக அங்கேருந்து ஹார்ட்லாம் காமிச்சிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம தயாங்குமே இங்கேருந்து பார்த்து சிரிச்சிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நம்ம வயனோட அம்மா வந்துட்டு வயனை வந்துட்டு எழுப்பிட்டு இருக்காங்க, எந்திரிடி டைம் ஆச்சு, இன்னைக்கு உனக்கு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போகணும்ல, எந்திரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை போட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. வயன் வந்துட்டு அம்மா இன்னும் 5 minutes அப்படின்னு சொல்கிறா. வயனோட அம்மா வந்துட்டு அடியே உனக்கு அவ்வளவுதான், நானே எனக்கு பெர்மிஷன் போட்டு வந்துட்டு தான் நான் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு பெர்மிஷன் முடிஞ்சதுமே நான் போயிடணும், தயவு செஞ்சு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வயனுமே எழுந்திரிச்சு போயிட்டு ரெடி ஆகிட்டு வர நம்ம வயனோட அம்மாவுமே ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம வயனை வந்துட்டு யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நம்ம எனக்கு வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்டா ஆசை. ஸோ அந்த மேஜர் வந்துட்டு நம்ம வயன் சூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கேற்ற அட்மிஷன் எல்லாமே வந்துட்டு வயனோட அம்மாவுமே போடுறாங்க. போட்டுட்டு இப்போ அப்படியே நான் வயனை கொண்டுட்டு போய் டான்ஸ் அகாடமியில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஈவினிங் 3:30 நான் வரேன், அப்படி நான் வரலைன்னா நீயே வந்துட்டு பஸ் பிடிச்சி வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. நம்ம வயனுமே சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் அகாடமிக்குள்ளே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஒரு 3:30 ஆகுது. ஸோ எல்லாருமே டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வராங்க. நம்ம வயனுமே வந்துட்டு வெளில வரா. ஸோ நம்ம வயன் வெளியில் வரப்பவே வெளியில் இருக்க அப்படின்னு நிறையா பேர் பேசிக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு இவ்வளோ பெரிய காரில் ஒரு பர்சன் அப்படியே மாஸ்க்கு அது இதுன்னு போட்டுட்டு பார்க்கறதுக்கே செம்ம ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வயன் வந்துட்டு கேட்குறா. கேட்டுட்டு அவங்க அப்படியே நடந்து வரா. வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம வயன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பர்சன் பக்கத்தில் போகிறா. ஸோ பக்கத்தில் போனதுமே அந்த பர்சன் வந்துட்டு அந்த மாஸ்க்கை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்ததுமே நம்ம வயன் வந்துட்டு கேட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தயாங்கும் வந்துட்டு ஜில்லு ஃப்ராடு, எனக்கு தெரியும் டி நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு அப்படின்னு அவரும் சொல்ல, வயனுமே வந்துட்டு சிரிக்கிறா. ஸோ இப்போ அப்படியே வயனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பின்னாடி வராங்க. அவங்க வந்துட்டு தயாங்க பார்த்ததுமே யாபி இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம வயன் தான் இவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க எல்லாருமே அந்த பர்சனை ஊற்று பார்க்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது தயாங்கன்னு. ஸோ தயாங்க பார்த்ததுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே செம்ம
ஆச்சரியமா அப்படியே நம்ம தயங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்குமே எல்லாருக்குமே ஹலோ சொல்லிட்டு, சரி ஜில்லு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு தான் என்னது ஜில்லா அப்படின்ட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு இருக்க. உடனே நம்ம தயங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ அவருமே போயிட்டு அந்த பக்கம் போய் ஏறிக்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம பையன் தான் நின்றுட்டு இருக்கா. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ சொன்ன பொண்ணு நாங்கள் நம்பவே இல்லடி, ஆனால் நான் நம்புறேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட நேரில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் சொல்ல, இன்னொரு ஒரு பொண்ணு, ஆமாடி அதுவும் அவர் ஒன்று ஜில்லுன்னு கூப்பிட்டாரு பாரு, பா செம்மையாக இருக்கு அப்படின்ட்டு அவரும் சொல்ல, உடனே நம்ம பையன்தான், ஆமாம் அவர் என்னை எப்பயுமே அப்படிதான் கூப்பிடுவாரு அப்படின்ட்டு அவளும் சிரிக்கிறா. சிரிச்சுட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்படி அது எனக்கு அவங்க கிட்ட தான் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கி கொடுறீ அப்படின்னு கேட்குறா. சரி நம்ம பையனுமே ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, ஸோ இப்போ அப்படியே நம்ம தயாங்கும் ஐயனும் அப்படியே காரில் போயிடுறாங்க. ஸோ போய்கிட்டே நம்ம தயாங் வந்துட்டு உள்ள நம்ம ஒயனுக்காக பிடிச்ச எல்லா ஃபுட் ஐட்டமும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒயனை வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்போ அப்படி அவங்க கம்பெனிக்குமே வராங்க. ஸோ கம்பெனியில் வந்துட்டு ப்ராக்டிஸ் ரூமில் காமிக்கிறாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க அப்படியே ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ நம்ம ஒய்யன் வந்ததும் நம்ம ஒய்யன் கூடயுமே அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்ட்டு அவங்களுமே இங்கே ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஒய்யனுமே அங்கே இருக்கவங்க கூட செம்ம ஜாலியாக இருக்கான். ஸோ இப்படியே தான் அவங்களோட அந்த வெக்கேஷன் லீவ் ஃபுல்லாகவே இப்படியே தான் போகுது. ஸோ இப்போ காலேஜுக்குமே போக ஆரம்பிச்சிருவா ஒரு இதில். ஸோ காலேஜுக்கு போனாலுமே அப்பப்போ வந்துட்டு நம்ம தயாங் தான் வந்துட்டு நம்ம ஒய்யனை கூப்பிட வர்றது எல்லாமே, அதாவது மாஸ்க்கு போட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் நம்ம ஒய்யனை வந்துட்டு பிக்கப் பண்ண வர்றது. ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒய்யனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியாது மற்ற தயாங்க. ஸோ மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம ஒய்யனை கலாய்ப்பாங்க. லைக் பார்த்தியா அவர் தினமுமே அவனை பிக்கப் பண்ண வராரு, அவருக்கும் அவங்க பிடிச்சிருக்கு போல் அப்படி இப்படின்னு நம்ம ஒய்யன்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒய்யனுக்குமே ஆல்ரெடி நம்ம தயாங் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வளர்ந்துட்டு இருந்தது. ரொம்ப அதிகமாக அப்படின்னு நம்ம தயாங் மேலே அப்படியே ஃபீலிங்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே டெய்லி நம்ம தயாங் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ மெம்பர்ஸ் கூடயுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அப்படின்னே தான் நம்மளோட ஒய்யனோட லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தயாங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே அங்கேயே அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு தயாங் சார் இந்த மாதிரி இது பேக்கப் டான்சர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க, நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மேனேஜர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தயாங்குமே அப்படி வராரு. ஸோ இங்கே வந்துட்டு டான்சர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் ரூமில் தான் நிற்காங்க. ஸோ அப்போது டான்சர்ஸ் எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஸ்கார்லெட்டுன்னு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையன் எங்கே போனோம், இவ்வளோ லேட் ஆகுது, சீக்கிரம் வரேன்னு தானே சொன்னா, என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அவள் அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு ஒயனுக்கு தான் கால் பண்ணுறா. ஸோ ஒயனுமே வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறா. ஒயன் எங்கே தாண்டி இருக்கு, டைம் பண்ணிகிட்ருக்கு, எல்லாருமே ப்ராக்டிஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு மெம்பர்ஸாக வந்துட்டுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரையா அப்படின்னு சொல்ல, அவ்வளோ தாண்டி நான் வந்துட்டே இருக்கேன், இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, மற்றபடி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஸ்கார்லெட்டுமே சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாரா. ஸோ இங்கே நம்ம ஒயன்தான் வந்துட்டு அவசரமாக வந்துட்டுருக்கா. ஸோ ஒரு வழியாக இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆனதுமே அங்கே வந்துட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கொரியோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்ல
ஸோ அவங்களுமே ஓகேன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஸ்கேர்லெட் தான் வேக வேகமாக அங்கே இருக்க மாஸ்டர் கிட்ட வந்துட்டு மாஸ்டரோட காதில் வந்துட்டு சொல்கிறா என்னமோ. ஸோ நம்ம தயங்கமே வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்ததுமே அங்கே இருங்க இங்கே அங்கன்னு பார்த்துருப்பாரு. வயன் எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு பார்த்தா வயன் அங்கே எங்கேயுமே இருந்திருக்க மாட்டா. உடனே நம்ம தயவங்க வந்துட்டு அவர் அப்படியே சைலண்ட்டாக அங்கே ஓரமாக உட்காரா. ஸோ மற்ற மெம்பர்ஸுமே வந்துட்டு வயன் இருக்காளா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஸோ வயன் வந்துட்டு இருந்திருக்க மாட்டா. சரி ஓகே நான் அவங்களுமே வெயிட் பண்ணேன். இங்கே வந்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த மாஸ்டர் வந்துட்டு ஸ்கார்லெட்டை பார்த்து முறைக்கிறாரு, எங்கே தான் போய் தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு டிராஃபிக் ஜாமில் ரொம்ப மாட்டிக்கிட்டா. ஸோ அவள் மட்டும் வந்துடட்டும், எங்கள் மெயின் டான்ஸரே அவள் தான், அவள் வந்து அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சரின்ட்டு ஸோ அங்கே இருக்க மற்ற மெம்பர்ஸ்க்குமே புரிஞ்சிருது அவங்க வயனை தான் சொல்கிறாங்கன்ட்டு. ஏன்னா வயனோட அந்த ஃபைல்லையே வந்துட்டு மெயின் டான்ஸர்னு போட்டு வயன் நேம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ வரது வயன்னு தெரிஞ்சதுமே அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகலை. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு டோர்கிட்ட இருந்து ஒரு சவுண்டுலாம் கேட்குது, மே ஐ கம் இன் சார் அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம தயவங்களுமே பார்க்குறாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வயனை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே சமயம் அப்படியே வயனை பார்க்குறப்போ அவருக்கு வந்துட்டு சின்ன வயசில் பார்த்த வயன் அந்த ஒரு இதுதான் ஞாபகம் வருது. அந்த 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த வயனை. ஸோ வந்துட்டு ரொம்ப சுட்டித்தனமாக ரொம்ப க்யூட்டாக எப்பயுமே சிரிச்ச முகத்தோட அழகா அப்படியே நின்றுட்டுருப்பா. ஸோ இப்போ அப்படியே பார்க்குறாரு. அவளுக்கு இப்போ பார்க்குறத வயன் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அதே சமயம் வயனோட ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. அவள் ஃபேஸில் வந்துட்டு சிரிக்கணும் இல்லவே இல்லை. ஸோ வேரெல்லாம் கலைஞ்சு போய் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தான் ரொம்ப நிற்கிறா. ஸோ மெம்பர்ஸுமே இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இவன் என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ வயனோட ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் தெரியும். ஏன்னா வயன் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் நிறையா போயிட்டு அப்படி தான் வந்திருப்பான். ஸோ அதனால் வயன் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாள். ஸோ வந்ததுமே எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம அவங்களோட கண்ணு ஃபுல்லாக வயன்கிட்டே தான் இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, அவள் எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ என்னன்னா நம்ம வயனோட ப்ரொஃபைலில் வந்துட்டு அவள் மேரிடுங்கிற மாதிரி அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம தயாங்க வந்துட்டு அவள் மேரிடா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கோசரம் வயனோட கையை பார்த்துருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு ரிங்கு ஒன்று இருந்திருக்கும். ஸோ நம்ம வயன் வந்துட்டு மேரிட்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ வயன் வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபேஸில் வந்துட்டு சிரிப்பே இல்லை. முன்னாடி வந்துட்டு வயன் வந்துட்டு டான்ஸ் பண்ணுறப்ப எல்லாமே ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஸ்மைல் வந்துட்டு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவன் அந்த ஸ்மைல் ஒன்றுமே இல்லை. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டயர்டாக ரொம்ப வீக்காக அப்படி தான் வந்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் டான்ஸில் வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை. பட் வந்துட்டு அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அவள் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே அங்கே வந்துட்டு ஓவர் ஆகுது. ஸோ முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்ம வயன் வந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு தான் போகிறா. ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கா. ஐம் ஸோ சாரி சார், நான் சீக்கிரமே உங்களுக்கு நான் வந்துட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன், நீங்கள் ப்ளீஸ் எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு பேசுகிறா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் எனக்கு எவ்வளோ டைம் சொல்கிறது, எனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாலும் எனக்கு அது பார்த்தாதா அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வயன் சாரி சார்னு அவங்க அப்பாலஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மொபைல் கட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே திரும்புகிறா. ஸோ அங்கே பார்த்தா மெம்பர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ மெம்பர்ஸுமே வயன்கிட்ட தான் வராங்க. வந்துட்டு வயனை பார்த்துட்டு, வயன் நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, வயனும் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபார்மலாக தான் பேசுகிறா. ஸோ பேசிகிட்டு இருக்கப்போ அதில் வந்துட்டு நம்ம ஜிமின் தான் கேட்குறாரு, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, வயன் வந்துட்டு இப்போ தான் சொல்கிறா அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறத. ஸோ அதை கேட்டுட்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு வயன் வந்துட்டு அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்கா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது.
பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மேனேஜர் கூட ரொம்ப ஒரு கனெக்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு விதமாக கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒய்யனுக்கு மறுபடியும் கால் வருது. நம்ம ஒய்யனை வந்துட்டு பார்த்தா அந்த ஃபோனில் வந்துட்டு ஹஸ்பண்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இதை வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஹஸ்பண்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட ஹோப்பி தான் கேட்குறாரு, நீ மேரிடா அப்படின்னு கேட்குறாரு. பையனுமே வந்துட்டு அம்மா நான் மேரிடு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம பையனுமே வந்துட்டு சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் மொபைல் வந்துட்டு அட்டன்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அப்படியே விட்டுருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தயாகமே அங்கே தான் இருந்திருப்பாரு. சார் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவருமே ஒரு மாதிரி நம்ம ஏன்காக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லா மெம்பர்ஸுமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போகிறாங்க. நம்ம தயாங்கமே வீட்டுக்கு போகிறாரு. நம்ம தயாங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம பையன் எப்படி இருந்தா, அவளோட அப்பியர்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. என்னடி பையன், என்ன நீ இப்படி இருக்க? நீ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா? நீ எப்பயுமே அப்படி இருக்க மாட்டே, ரொம்ப ஒரு மாதிரி துருன்னு ஆக்டிவா இருப்பியே, ரொம்ப பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு பேசக்கூட இல்லை, உன் ஃபேஸ்ல அப்படி ஒரு சோகம் தெரிஞ்சதே, இதுக்கெல்லாம் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தயாங்க வந்துட்டு இங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இவன் அப்படியே வந்துட்டு நீ எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா தானே இருப்ப, நீ கடைசியா சோகமா இருந்து நான் பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நீ எப்படியாவது இதாயிருவன்னு தான் நான் இருந்தேன். ஆனா நீ என்ன ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்க மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி தயாங்க மனசுல நினைச்சுக்கிட்டே அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அகைன் அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறாரு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா நம்ம பையன் வந்துட்டு பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க தயாங்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நீ அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு ரொம்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பையனுமே வந்துட்டு அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒன் டே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா ப்ரப்போஸ்லாம் பண்ணுறதுக்கோசரம் நம்ம தயாங்க வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் தான் கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ நம்ம ஒயன் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம தயாங்க வந்துட்டு லேட்டாக தான் வராரு. வந்ததுமே வந்துட்டு நம்ம ஒயன்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லு, செட்டஜில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஒயன் வந்துட்டு அது அது தயாங்க வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம், அது எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல அவனே நம்ம தயாங்க வந்துட்டு அடியே சில்லு நீயா பயப்படுற, அதுவும் என்கிட்டயா அப்படின்னு நம்ம தயாங்க ரொம்ப சிரிப்பாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பையன் வந்துட்டு அது தயாங்க எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எனக்கே தெரியுமே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம தயாங்க சொல்ல ஆனால் நம்ம பையன் வந்துட்டு தயாங் நான் பிடிச்சிருக்குன்னா என்னடி நீ எப்பவுமே நான் டேட்டேன்னு கூப்பிடுவேன், இப்போ என்ன தயாங்க ஃபுல் பேர்லாம் சொல்லி கூப்பிட்ற அப்படின்ட்டு நம்ம தயாங்க கேட்க தயாங்க என்னை பேச விட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரி சரி பேசு அப்படின்ட்டு நம்ம தயாங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம பையன் இப்போ வந்துட்டு சொல்கிறா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா எனக்கு உன் கூட லைஃப் லீட் பண்ணணும்னு தோணுது, உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம தயாங்க வந்துட்டு பார்க்குறாரு. உடனே எனக்கு தெரியும் தயாங், இது வந்துட்டு ரொம்ப தப்பு தான், பிகாஸ் நீ ஒரு ஐடல், நான் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் ஏஜ் கேப் நிறையா இருக்குது, என்னால் உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல தயம், எனக்கு என்னையே அறியாமல் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா, என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு டைமும் உன்கிட்ட இருந்து விளங்கணும்னு நினைக்கிறப்போ நான் உன்கிட்ட நெருங்க தான் செய்கிறேன், என்னால் உன்னை மறக்க முடியல தயம் அப்படின்ட்டு வயன் வந்துட்டு சொல்கிறான். ஸோ அது தயம் கேட்டுட்ருக்காரு. ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ ஸோ 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 மச்
அப்படின்னு நம்ம ஒயன்னு சொல்ல, நம்ம தயாங் வந்துட்டு அவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்திருப்பாரு. அவர் எதுவுமே ரியாக்டும் பண்ணல. அதே சமயம் ஒரு மாதிரி ஷாக்கும் ஆகலை, படுக்காம உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்ம தயாங் வந்துட்டு இப்போ அப்படியே நம்ம ஒயனை பார்த்துட்டு, இல்லை இங்கே பாருடி, எனக்கு உங்க பிடிக்கும் தான், ஆனால் நீ நினைக்கிற ஃபீலிங் இல்லை, எனக்கு மேலே ஃபீலிங் வரவே இல்லைடி. ஒன்றும் இல்லை, எப்போவுமே எனக்கு மேலே ஃபீலிங்னு ஒன்று வந்ததே இல்லை. நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லைடி. நீ எனக்கு நீ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அதை தாண்டி நீ என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி. மற்றபடி எனக்கு மேலே ஃபீலிங் வந்ததில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பையனோட கையை பிடிக்கிறாரு. நம்ம பையன் வந்துட்டு அவளுக்கு இதை கேட்டதுமே அவளுக்கு கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்குது. அவள் அழுதுகிட்டே அப்படியே நம்ம தயவங்க பார்க்க, நம்ம தயவங்க வந்துட்டு அவள் அழுகிறத பார்க்க முடியல. அவர் உடனே ஏய் ப்ளீஸ் டி அழுகாத, சொன்னா புரிஞ்சுக்கோயேன், நீ சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னும் லைஃப்பில் நிறையா இருக்குது, நிறையா நீ பார்க்கணும், எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பையன் வந்துட்டு எனக்கு அவங்க யாருமே வேண்டாம் தயம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு உங்க யாருமே வேண்டாண்டா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பையன் உடனே அழுக. உடனே நம்ம தயாங்க வந்துட்டு ஏய் பையன் அழுவாத அப்படின்ட்டு உடனே அவர் இதுலேருந்து எழுந்துச்சு வந்துட்டு நம்ம பையன் சேர்க்கிட்ட அப்படியே அவர் அப்படியே நீரில் ஒன்று பண்ணி உட்காராரு. அழுகாதன்னு சொல்லிட்டு நம்ம பையனோட நம்ம தயாங்கோட கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டு நம்ம தயாங்கோட ஃபேஸை கட் பண்ணி, தயா என்னால் ஒன்று விட முடியாதுடா, ரொம்ப ரொம்ப தூரம் வந்துட்டேன், என்னால் இல்லாமல் இருக்க முடியலடா தயம், ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாதடா ப்ளீஸ் தயம் அப்படின்னு பையனோட ரொம்ப அழுகிறா. ஸோ நம்ம தயம் வந்துட்டு பையனோட கையை பிடிக்க நம்ம பையன் வந்துட்டு அவளால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம தயவங்களோட ஃபோர் ஹெட்டு சீக்கு அப்படி இப்படின்னா பயங்கரமாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஷ் பண்ணுறா. ஸோ இதை வந்து டக்குன்னு நம்ம தயவங்க வந்துட்டு அவள் இப்படி பண்ணதும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவனை பட்டுன்னு நான் எந்திரிச்சிட்டு நம்ம பையன்கிட்ட ஏய் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே பாரு எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நான் சொல்லிட்டேன் எனக்கு மேலே ஃபீலிங் இல்லை, நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி மட்டும்தான் மையன், வேற எதுவும் கிடையாது, தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்வேன், ஒழுங்க மரியாதையாக பேந்துச்சு வந்துடு, எனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ட்டு நம்ம தனியாக ரொம்ப நாள் கோபமாக சொல்ல நம்ம பையன் வந்துட்டு தயங்கோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் தயம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறா. நம்ம தயம் வந்துட்டு மயிறு ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டியாடி, நீ எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு ஒன்று பிடிக்கல வையன், நீ எனக்கு வரும் தங்கச்சி மட்டும்தான், உன்னால இந்த மயிறு ஃபீலிங்லாம் நான் பார்த்ததே இல்லை, நீ எனக்கு எப்பயுமே அப்படி ஃபீல் பண்ணதும் கிடையாது, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான் புரிஞ்சுக்கோ, உன் லைஃப் வேற என் லைஃப் வேற, இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது வயன், நீ வேற நான் வேற அப்படின்னு நம்ம தயவங்க ஒரு மாதிரி கோபமாக கத்த நம்ம வயனுக்கு நம்ம தயவங்க அடிச்சது ப்ளஸ் அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு ஐயே சும்மா தயங்கிட்டு இருக்காது, தயவு செஞ்சு போய்த்தல அப்படின்னு நம்ம தயாங்க இன்னும் கோபமாக கத்த வயன் அப்படியே அழுதுகிட்டே அவள் அப்படியே காருக்கு தான் போகிறா. நம்ம தயாங்குமே போய் அவர் அப்படியே ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் உட்கார, நம்ம ஒயன் போயிட்டு பேக் சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பயங்கரமாக அழுகிறா. நம்ம தயாங்குமே கொஞ்ச நேரம் அப்படியே கோபமாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஒயன்மே பின்னாடி உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா.
ஸோ இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம தயாங்க வந்துட்டு பார்க்குறாரு நம்ம வயனை வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிருக்கும். அவள் கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கி போயிருக்கும். பார்க்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப திட்டிட்டோம் போல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம வயனோட வீடும் வர நம்ம வயன் வந்துட்டு இறங்குறா. ஸோ நம்ம தயாங்க அப்படியே வெளியில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே நம்ம வயன் போகிறத பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது டக்குன்னு நம்ம தயாங்க வந்துட்டு வயனை கூப்பிட்றாரு. ஹே வயன், தயா தயா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம தயாங்க அப்படியே ஓடி போயிட்டு நம்ம வயனோட கால் கீழே இருக்க ஷூலேஸ் வந்துட்டு கலண்டிருக்கும். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணி விட்டுட்டு அப்படி எந்திரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வயனை பார்த்துட்டு சாரி டி வயன், ஸோ சாரி, நான் ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிடு. இல்லை இல்லை தயம், நான் ஹர்ட்டெல்லாம் ஆகலை. ஏய் பொய் சொல்லாதடி, தான் அழுதுருக்கியே, அது அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். சரிடா, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. சரிடி, சரி, நீ நாளைக்கு கம்பெனிக்கு வா, நான் பேசிக்கலாம். இல்லை, நான் இனிமேல் அங்கே வரமாட்டேன் தயா. நீ ஏன்டி? உனக்கு என்னப்பா, நீ என்ன பிடிக்கலன்னு ஈஸியாக சொல்லிட்ட. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, நான் சாதாரண மனுஷி. ஷீலாவல் டைம் ஆகும். ஸோ நான் வரல. நீ உன் கெரியரை பாரு, நான் என் கெரியரை பார்க்குறேன். பார்க்கலாம். கடைசியில் எங்கே போய் எங்கே முடியுதுன்னு. பாய் அப்படின்னு நம்ம வயன் சொல்லிட்டு போக நம்ம தயாங்குமே அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் வயன் அப்படியே அழுதுகிட்டே போகிறா. போயிட்டு தயம், கடைசியாக கேட்குறேன், இதெல்லாம் இல்லடி. சரி அப்படின்னு நம்ம ஒய்யனை அப்படியே போகிறாரு. ஒய்யனை அப்படியே போகிறா. நம்ம தயாங்குமே அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒய்யனுமே வந்துட்டு நம்ம தயாங்க வந்துட்டு பார்த்துருக்க மாட்டா. ஸோ நம்ம தயாங்குமே வந்துட்டு பார்க்க வந்தாலுமே நம்ம ஒய்யன் வந்துட்டு எங்கேயாவது போகிறது அப்படி இப்படின்னு நம்ம தயாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் தான் பண்ணியிருப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தயாங்க வந்துட்டு நம்ம ஒய்யனை லாஸ்ட்டாக பார்த்தாரு மீன்ஸ் லாஸ்ட்டாக நல்லா பேசி அது பார்த்தது வந்துட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தயாங்க எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே அவரும் தூங்கி போயிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நம்ம வயன் வந்துட்டு வழக்கம் போல் அங்கே ப்ராக்டிஸ் ரூமில் தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம தயாங்க அப்படி எல்லா மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸுமே பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வயன் வந்துட்டு ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, அவள் ரொம்ப சிரிக்கிறதே இல்லை. அவள் ஃபேஸில் சிரிப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தயாங்குமே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம தயாங்க வந்துட்டு அன்றைக்கி அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கேர்லெட், அதாவது நம்ம ஒய்யன் கூட டான்ஸ் பண்ணுறாள் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவர் போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு சிரிக்கவே மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க. ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஸ்கேர்லெட் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஒய்யன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளே வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஒய்யன் வந்துட்டு இங்கே இருக்க வேண்டாம், நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நம்ம ஒய்யனோட அம்மாவுமே வந்துட்டு இந்த கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகிருப்பாங்க. ரிலீவ் ஆகிட்டு அவளும் அவங்க அம்மாவும் ஃபாரினுக்கும் போயிருப்பாங்க. ஸோ ஃபாரினில் தான் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அவள் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பா இல்லையா. ஸோ இப்போ அவளுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான்.
இப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு இல்லாததுனால அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் அவள் போயிட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்க வந்துட்டு அவளை படிக்கலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவளால் வந்துட்டு ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ வேலை செஞ்சு தான் அவள் வந்துட்டு அங்கே இருந்திருப்பா. ஸோ ஒன் டே வந்துட்டு என்ன இருக்குன்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸில் இருக்க அந்த ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு பணத்துக்காக மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவன் வந்துட்டு ஒரு சரியான ஒரு குடிகாரன். குடிச்சிட்டு இருக்கிற எல்லா பணத்தையுமே வந்துட்டு அது இதுன்னு சீட்டாடி அது இது கேம்லிங் அது இதுன்னு பண்ணி அந்த காசு எல்லாத்தையுமே தொலைச்சிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கிட்ட போய் நின்னாலுமே அவங்க வந்துட்டு இவ்வளோ துரத்தி தான் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அவன் ஹஸ்பண்டுமே வந்துட்டு அவன் நிறையா இந்த மாதிரி பண்ணி அது இதுன்னு பண்ணி அவன் ஜெயிலுக்குமே போயிட்டும் வந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அஃபேருங்கன்னும் இருந்ததுனால ஸோ நம்ம பையனால் அவன் கூட இருக்க முடியாமல் அங்கே டைவர்ஸ் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருப்பா. ஸோ இங்கே வந்துட்டு அவள் தனியாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கோசரம் அவள் வந்துட்டு நிறையா பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு போயிருப்பா. ஸோ நம்ம பையன் வந்துட்டு நிறையா, அதாவது அவன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நிறையா அடி அந்த மாதிரி நிறையா வாங்கியிருப்பா. ஸோ பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே எங்கன்னு கீரல் அடி அந்த மாதிரி நிறையா இருக்கும் உடம்புல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஸ்கார்லெட்டுங்கிறத பொண்ணு தயவங்கிட்ட சொல்ல, நம்ம தயவங்கிட்ட கேட்டதுமே அப்படியே அழுக வந்துடும். அழுதுகிட்டே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே மற்ற மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்ல, மற்ற மெம்பர்ஸும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அவள் லைஃப்பில் அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே அவங்களுமே பையனுக்காக ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம பையனுமே வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறா. நம்ம தயார் வந்துட்டு நம்ம பையனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பார். அவள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம். ஸோ அங்கே போனால் அங்கே வந்துட்டு பையன் வந்துட்டு ஒரு சின்ன, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருக்கா. ஸோ அங்கே வீட்டுக்கு போகிற வழியிலேயே நிறையா எப்படி சொல்கிறது, அங்கே நிறையா வந்துட்டு நிறையா பேர் நம்ம பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடியே. நம்ம பையன் வந்துட்டு பயந்துக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவள் மறுபடியும் அகைன் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் போய் எனக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தயாங்க பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பையனை இப்படி பார்க்கறதுக்கு. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு அங்கே நம்ம பையன் வந்துட்டு அங்கே இருக்க கொசுக்கடி அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த சப்வேல தான் அவள் தூங்கிட்டு இருப்பா இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நம்ம பையனோட தலையை கோதி விட்டுட்டு நம்ம பையனை பார்த்துட்டு அவர் கண்ணு பயங்கரமாக கலங்குது. அவர் அப்படியே அழுதுகிட்டு நம்ம பையனோட ஃபோர்ஹெட்டில் மட்டும் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நம்ம பையன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கே தான் வரா. பட் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ நம்ம தயவங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறா. நம்ம பையன், அதாவது நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கேரட் எவ்வளோ சொன்னாலும் நம்ம பையன் வந்துட்டு எல்லாம் கேட்கல. ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கா. நம்ம தயவங்களுமே இதை பார்க்குறாரு, மற்ற மெம்பர்ஸுமே இதை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம தயவங்க வந்துட்டு வயன்கிட்ட இப்போ தான் பேச போகிறாரு. வயன் அப்படின்னு கூப்பிட நம்ம வயனுமே தயவங்க பார்க்குறா. பார்த்துட்டு உன்னால் ரொம்ப முடியல, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல. இல்லை சார் நான் வரல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு வயன் சொல்கிறா. அவனே தயவங்க வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உடனே டக்குன்னு நம்ம வயனோட கையை இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு நம்ம பையனுக்கு வந்துட்டு எல்லாம் செக்கப்லாம் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல அங்கங்கே காயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு இதில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருந்துட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க நைட்டு நிம்மதியாக தூங்கி
ரொம்ப நாள் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல நம்ம தயாங்க வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா நேத்து நைட்டு அவன் அந்த கொசுக்கடியில அந்த சப்வேல தான் தூங்கி இருப்பாளையா. ஸோ அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம தயாங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர் வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரொம்ப பத்திரமா ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம தயவங்கமே சரின்னு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம தயவங்க வந்துட்டு நம்ம பையனை வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. நம்ம பையன் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கறா. அவள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவளுக்கு தெரியல. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்ததுமே நம்ம தயவங்க வந்துட்டு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஸோ தயவங்க பார்த்ததுமே பையன் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்க, உடனே நம்ம தயவங்க தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், அங்கே வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஸோ நீ அந்த இன்ஜெக்ஷனால நீ கொஞ்சம் தூங்கிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம பையன் வந்துட்டு ஓ அப்படியா சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ம தயவங்க வந்துட்டு நீ எங்கேயும் போவேணாம் பையன், நீ இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என்னோட வீட்டுக்கே போகிறேன் தயம், இங்கே இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தயாங்க வந்துட்டு வயன் இங்கே பாரு, நீ ரொம்ப வீக்காக இருக்க, நீ அங்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, இல்லை தயாங் நான் போகணும், அங்கே என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல, யாரு ஒன்றுத்துக்கும் ஆகாத அவனா அப்படின்னு சொல்ல நம்ம வயன் வந்துட்டு ஷாக்கிங்காக நம்ம தயாங்க பார்க்குறா. என்ன வயன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கார்லெட் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவனுக்காக நீ அங்கே போறியா, நீ முதல்ல எதுக்கு அவனுக்காக நீ இவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கேட்க நம்ம வயன் வந்துட்டு தயம் ப்ளீஸ் என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு இருந்துச்சு அவன் அங்கேருந்து போக போகிறான். உடனே நம்ம தனியாக உடனே நம்ம வயனோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, வயன் சொல்கிறத கேளுடி, எங்களால் ஒன்றும் போக தேவையில்ல, நீ இங்கே இரு, அவன் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வயன் வந்துட்டு அதை சொல்ல நீங்கள் யார் முதல்ல எனக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் இதை பற்றி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு வயன் சொல்ல நம்ம தயாங்க வந்துட்டு வயனோட கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வயன் வந்துட்டு நான் எதுக்கு முதல்ல நீங்கள் சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும், நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஐடல் அவ்வளோதான், நீங்கள் தானே சொன்னீங்க என் லைஃப் வேறு உங்கள் லைஃப் வேறுன்ட்டு, ஆமாம் உண்மைதான், உங்கள் லைஃப் வேறு என் லைஃப் வேறு, என் லைஃப் அதுதான், என் லைஃப் இது கிடையாது தயம், என்னை விடுங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு அவனே நம்ம வயன் வந்துட்டு சொல்ல நம்ம தயாங்க வந்துட்டு அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது, உன்னை விட முடியவே முடியாது, என்னால் உன்னை அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம தயாங்க சொல்ல நம்ம வயன் வந்துட்டு ஏன் உங்களுக்கு என்ன அப்படி அக்கறை, நீங்கள் யார் எனக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு என் மேலே பாசம் தான், எங்கள் அம்மாவா நீங்கள், இல்லை நீங்கள் யார் எனக்கு முதல்ல, இவ்வளோ எனக்கு எங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் எனக்கு அப்படின்னு நம்ம வயன் உடனே கத்த. உடனே நம்ம தயாங்க வந்துட்டு வயன் ஹே லூசாடி நீ லூசா, இப்போ என்ன நான் யாருன்னு தெரிஞ்சாகணுமா, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம வயன் வந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறா. உடனே நம்ம தயவங்க வந்துட்டு நானும் இதை எதுவும் சொல்ல வேண்டாம் தான் இருந்தேன், ஆனால் நீ திரும்ப நீ யாருன்னு கேட்குறப்போ எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம தயவங்க சொல்ல நம்ம வயனுடனே இப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு வயன் கேட்க, உடனே நம்ம தயவங்க தான் அப்படியே நம்ம வயனே பார்க்குறாரு. வயனுடனே நான் சொன்னப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங் வரல, அப்போ என்ன புதுசா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தயாங் தான் இப்போ அப்படியே சொல்கிறாரு, நீ சொன்னப்பா எனக்கு உன் மேலே ஃபீலிங் இல்லாதான், ஆனால்
நீ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வையன் எனக்கு புரிஞ்சுது நான் உன் மேல என்ன மாதிரி ஃபீலிங் வச்சிருந்தேன்னு. உன்னை அதுக்கப்புறம் தேடினேன், நிறைய இடத்துல நிறையா பிளேஸில் தேடினேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஆனால் அவங்க யாருக்குமே நீ எங்கே போன என்ன பண்ணுற எதுவுமே தெரியல. என்னால் உன்னை ட்ரேஸ் பண்ணவும் முடியல. என்னால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம எனக்கு நானாவே இல்லை அப்படின்னு நம்ம தயாங் சொல்ல, நம்ம வயன் வந்துட்டு அது தயாங் என்னால் உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம தயாங் வந்துட்டு ஏன் வயன் ஏண்டி இவ்வளோ அடமாட்டா இருக்க? ஏன் நான் பண்ணது தப்பு தான் வயன், ஒத்துக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் இவ்வளோ பெரிய தண்டனை வேணாண்டி. இதில் இன்னும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். வேணாம் வயன், வேணாண்டு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். தயா புரிஞ்சுக்கோங்க, என்னால் உங்க கூட இருக்க முடியாது. என்னோட லைஃப் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப்னு ஒன்று இல்லவே இல்லை. பாருங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா தெரியுமா? என்னால் வேண்டாம், என்ன விட்டுருங்க, மறந்துடுங்க. மறந்து உங்கள் லைஃப்பை பாருங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு பொண்ணு கிடப்பா. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வயன் சொல்ல, நம்ம தயாங் வந்துட்டு ஐயா என்னால் மறக்க முடியலடி. இப்போ வரைக்கும் என் மனசுல ஒன்று மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் லைஃப்ல உனக்கு முன்னாடி 1000 பொண்ணுங்க இருந்திருந்தாலும் உனக்கு அப்புறம் ஒருத்தைய பார்க்க முடியாது. ஏன் வயன்? ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. தயம் என்ன விட்டுருங்க, இது செட் ஆகாது. இல்லடி, என்னால் விட முடியாது வயன். ஏற்கனவே ஒரு டைம் உன்னை விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் ஒன்று விட முடியாது வயன். ப்ளீஸ் டீஷ் புரிஞ்சுக்கோ, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அந்த லைஃப் எனக்கு வேணாண்டி. என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறதா பார்க்க முடியல வயன். தயம் நான் பார்த்துக்கிறேன்டி, உன்னை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப்பை நான் கொடுக்குற வயன். உனக்கு ஏற்ற லவ் அது எல்லாத்தையுமே என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உன்னை எல்லாருமே ஹர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நான் பண்ண மாட்டேன்டி. ஐ ப்ராமிஸ் யூ வயன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீயும் என்னை விட்டு போகாத. I love you டி. I love you so much அப்படின்னு நம்மளோட வயனோட ஃபோர்ஹெட் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம வயன் வந்துட்டு அப்படியே தயாங்க தான் பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே நம்ம தயாங்க அவ்வளோ ஹக் பண்ணிக்க. ஸோ இப்போ அப்படியே 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இதோட இந்த எஃப்எஃப் ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா. பை பாய். ஐ மிஸ்